ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. நம்ம தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு. அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் என்னென்ன சொன்னார், என்ன கான்செப்டில் இருக்கார் அப்படிங்கிறத தெளிவாக வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவருக்கே தெரிஞ்சிச்சுங்கிறத விட அவர் சொல்கிற பதில் என்ன அப்படின்னா, எந்த ஒரு வேகமாக இருந்தாலும் கோபமாக இருந்தாலும் என் மேலே காட்டுங்க, என் தொண்டர்கள் மீது காட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. சிஎம் சாரையும் சேர்த்து அவர் தான் சொல்கிறார். ஓகேவா? இன்னொன்று, ஒரு சில மாவட்டத்தில் லெட்டர் எழுதி வச்சுட்டு சாவுறாங்க தாவேக நிர்வாகிகள் மாதிரி நிறைய படித்தோம். நிறைய முறை சொல்கிறது தான், உங்களுடைய வாழ்க்கை ஒரு முறை மட்டுமே. மனிதர் யாராக இருந்தாலுமே ஓகே, ஒரு முறை மட்டுமே அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழுங்க. ஓகேவா? கட்சிக்காகவும் மற்றவர்களுக்காகவும் வாழாதீங்க. நான் ஆல்ரெடி ஒரு போஸ்ட்டு போட்டிருக்கேன், கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இனி இந்த வீடியோ பார்த்த அப்புறமாவது மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யாராக இருந்தாலுமே உங்களுடைய லைஃப், இப்போது நான் இருக்கேன்னா எனக்கு ஒரு லைஃபு, நீங்கள் இருக்கீங்கன்னா ஒரு லைஃபு. மனிதனாக பிறப்பது உங்களுக்கு ஒரே முறை தான். அது அடுத்த வாட்டி பிறப்பீங்களா என்னன்னு தெரியாது, ஆடு மாடாக இருக்கலாம், அது மாதிரி நிறைய சொல்கிறாங்க. பட் ஆனால் அது நமக்கு தேவையில்லாது. ஒரு முறை பிறக்கும்போது உங்களுக்காக வாழறது ரொம்ப இஷ்டமாக, ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மனிதனாக பிறக்கிறது ஏன்னா, இப்போ நீங்கள் பிறந்து ஒரு 30 வயசில் சாவுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கடிதம் எழுதி வச்சுட்டு வந்து சாவுறாங்க. ஓகேவா? அந்த கடிதம் வச்சு 30 வயசு வரைக்கும் ஒரு சில பேர் வந்து பிறந்த உடனே சாவுறாங்க. அவங்களாம் இந்த லைஃப்பை பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போது அந்த 30 வயசு வரையும் உங்கள் அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த வயது உங்களுக்கு வர வரைக்கும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருப்பீங்க. அப்போது மற்றவர்களுடைய மனதளவில் நீங்கள் வந்து புண்படுத்துகிற மாதிரியும் இருக்கும். அதனால் உங்கள் அம்மா அப்பாவுக்காக இருக்கட்டும். அதனால் வந்து ஒரு முறை வாழ்க்கை உங்களுக்காக வாழுங்க அப்படிங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன். ஓகேவா? அது அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போது நம்ம விஜய் அவர்கள் சொன்னதை நம்ம வந்து பார்த்துருவோம். அப்படி சொன்னார் இல்லையா, சிஎம் சார் என்ன எதானாலும் பண்ணிக்கங்க, என்னுடைய தொண்டர்களை தாவேக நிர்வாகிகளை எதுவும் பண்ணாதீங்க, கைது பண்ணாதீங்க, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், இல்லைன்னா என் வீட்டில் தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, கரூர் சம்பவம் நடந்திருக்கு. கரூர் சம்பவம் நடக்கும்பொழுது நான் திருப்பி போய் பார்க்கணுன்னு தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து நான் பார்க்க போகிற கண்டிஷன்ஸ்லேயும் வேறு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துருமோ அப்படிங்கிறதுனால தான் நான் போகல. ஏன்னா அவருடைய கண்கள், முகபாவனைலாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்குது. நம்ம தெளிவாக பார்க்குறோம் வீடியோ போடும்போதும் கூட. அதனால தான் வந்து நான் போகல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஓகேவா? எனக்கு எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்த அப்புறம் கடைசியாக சொன்னது என்ன எதனாலும் பண்ணிக்கங்க, நிர்வாகிகளை கை துவைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால அஃபிஷியல் அந்த இன்ஸ்டாகிராம்லேயே இருக்குது. ஓகே, இந்த வீடியோ போட்டதுனால சிஎம் சாருக்கு தான் சொல்லியிருக்காரு. அவருக்கும் தெரியுது. ஏன்னா வந்து ஒரு 40 பேர் சாகுறாங்க அப்படின்னா, இது வந்து சைனா வரையும் நியூஸ் போயிருக்கு. ஓகே, சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சம்திங் அவர் அங்கே கூட நியூஸில் நியூஸ் போட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு செய்தியாக வந்திருக்கு. ஏன்னா அந்த 40 பேர் இறந்தோடனே பிஎம் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லாருமே அந்த இதை போடுறாங்க, இரங்கல் தெரிவிக்கிறாங்க. ஓகேவா? ஆனால் வந்து இவ்வளோ ஒரு நியூஸு இவ்வளோ சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, அங்கே தான் இருக்குது அரசியல். 6 மாதம் தான் இருக்குது. ஓகேவா? அரசியலுங்கிறது நிறைய சினிமாவில் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ரியாலிட்டியாக நடக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஓகே, உண்மை என்ன அப்படிங்கிறது நம்ம பிற்காலத்தான் தெரிய வரும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கிறது என்னென்னா, தாவேகா விஜய் அவர்கள் வந்து அந்த பேசின ஒரு 3 நாள் கழிச்சு பேசியிருக்காரு. ஓகே, சனிக்கிழமையா, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் இன்றைக்கி ஒரு ஆடியோ போட்டிருக்காரு. இன்ஸ்டாகிராம் பேஜஸில் நீங்கள் அவருடைய டிவிகே விஜய்னு போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ போட்டது ஒரு 2 நிமிஷம் சம்திங் இருக்கும். ஓகே, அப்போது அந்த வீடியோவை பாருங்கள். அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது, என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். எல்லாமே வந்து ஏன்னா பக்கத்துலேயே ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தது. ஓகேவா? அந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருந்து அங்கே சேர்க்காம போலீஸ் தடியடி நடத்தி அப்புறம் எல்லா மக்களும் அந்த அடிக்கு பயந்து போகும்போது ஒரு நெரிசல்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கு. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தோம். சென்ட்ரல் மீடியனில் அந்த இது மாதிரி இருக்கும்ல, கட்டிருப்பாங்களே, அதெல்லாம் வந்து எடுத்திருந்தால் கூட கொஞ்சம் இதாக இருந்திருக்கும். 4 ரோடு அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட மக்கள் 4 பக்கம் பிரிஞ்சு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வெறும் ஆம்புலன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் வந்து செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ் பேருமொழி எல்லாரும் ஆல்ரெடி சரௌண்டிங்கில் இருக்காங்க. அப்படியே டக்குன்னு நடக்குது. அப்படிங்கும்போது ஒரு டவுட்டுங்கிறது எதிர்கட்சி மட்டும் சொல்லலை, மற்ற எல்லா நாம் தமிழர் கட்சியிலேருந்து முன்னாள்
தலைவர் அண்ணாமலை எல்லாருக்கிட்டையுமே அந்த ஒரு தாட்டுங்கிறது வருது. ஆனால் தெளிவாக நமக்கு ஃப்ரண்ட்டில் தெரியுது. பட் ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறது, ஏன்னா தாவேகா சார்பிலையும் சொல்லியிருக்காங்க 10,000 பேர் தான் கூடுவாங்கன்னா, ஆனால் அதிக பேர் வந்தாங்க. கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சொல்லும்போது 2 பக்கமும் பார்க்கும்பொழுது இப்படி தான் நம்ம பார்க்குற வேண்டியதாக இருக்குது. இந்த பக்கமும் தப்பு இருக்குது, இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருந்தாலுமே உண்மை நிலவரம் பிற்காலத்தில் தெரிய வரும். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் எனக்கு ஆதரவு கொடுத்த அரசியல் கட்சி நண்பர்கள், தலைவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறதா டிவிகே விஜய் சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதுக்கப்புறம் நான் அரசியலில் தொடரும், பயணம் தொடரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதுதான் அவருடைய ஸ்பீச்சாக இருக்குது. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.